ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் டெலகிராம்லேயும் மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் வந்து அது யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பேர் தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதான் ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ வந்து இப்படி தான் இருக்கும். இதே வந்து ஒரு பேமெண்ட் வந்து சொல்லி கொடுத்துருந்தோம்னா அதை வந்து நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட வாங்கியிருப்பீங்க. வாங்கி வந்து டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ வந்து இவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட்டை வந்து ரெகுலராக எழுதிட்டு இருந்தீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா போக போக டெஸ்ட் எழுதுறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியலை. நிறைய பேர் வேறு பாதையை வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ வந்து ஒழுங்காக டெஸ்ட் வந்து எழுதுறது இல்லை. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அதுக்கு வந்து வேல்யூ வந்து இருக்காது. ஸோ டெஸ்ட் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எழுதியிருக்கீங்க? ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். பட் எந்த அளவுக்கு அது வந்து ஒர்த்தாக இருந்திருக்கு அப்படின்னு டெஸ்ட்டை இது வரைக்கும் எழுதுனவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தீங்க. பட் அவங்களுமே இப்போ வந்து ரெகுலராக எழுதுறது இல்லை. ஸோ நீங்கள் தான் ஒரு முடிவு பண்ணணும். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6th to 8th வரைக்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு இயலாக தனித்தனியாக வந்து டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இது வரைக்கும் வந்து டெஸ்ட் எழுதி மார்க் வந்து என்ட்ரி பண்ணவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால நீங்கள் தான் ஒரு முடிவு பண்ணணும். ஸோ இனிமேல் வந்து இது ஃப்ரீயாக கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் எழுதிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் கொஷின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது வந்து தெரியும். டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிங்க இல்லையா. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க ப்ளஸ் வந்து தனியாக வந்து பே பண்ணவங்கலாம் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவேன். பட் இந்த ஃப்ரீயாக கொடுக்குறத மட்டும் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நான் வேஸ்ட்டாக எதுக்காக வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சில மாணவர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே. பட் வந்து அதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அப்புறம் எதுக்காக வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை வந்து கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இனிமேல் வந்து ரெகுலராக டெஸ்ட்டு எழுதுறதா இருந்தால் ப்ளஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 9th 10th வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். இல்லை நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி வேறு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ வேறு டெஸ்ட்டு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அது நாங்கள் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னுடைய டைமும் இருக்குது இல்லையா. ஸோ உங்களுக்காக வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு கொஷினும் ரெடி பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து அதை வந்து வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் வந்து கொடுக்காம இருக்கலாம். ஓகேங்களா. பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் கொஷின் பேப்பரை வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லணும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.